வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சிவகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் உண்டு ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உண்டு ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதமடைந்தோன்றானோ பரமானந்தம், பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்தி தந்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து
ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் மௌனத்தில் பிறந்த ஞானப்பாக்கள், இவற்றிலே மேலும் ஒரு கவி மாயை. சிவம் என்னும் பூரணத்தை வெளியென்றே உணர்வீர். சிறப்பான அதன் இயக்க ஆற்றல் அறிவாகும். சிவத்தினிட முதல் இயக்கம் சீர்மை பெற்ற விண்ணா. சித்தரெல்லாம் சக்தி என்றார். அந்த சக்திக்குள்ளே சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பதே பேரண்டம். சிற்றுருவாய் பிறப்பு இறப்பு எடை வாழ்வதுவே உயிர்கள். சிவம் அறியும் பேரறிவை பெற்றவனே மனிதன். சிந்தனையால் உணரும் வரை சிதறும் மனம் மாயை. மாயை என்பது என்ன? அதாவது மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சமாதானம் பண்ணுவதாக அஸ்தினாபுரத்தை கௌரவர்களுக்கும் அதற்கு வெளியே உள்ள ஒரு பெரிய பகுதி, அது வெறும் கல்லும் முள்ளா இருக்கும், அதை பாண்டவர்களுக்காக கொடுத்துருவாங்க. அவர்கள் அதை சீர்திருத்தி இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு நாடாக மாற்றுவார்கள். இந்த வேலை யார் செய்தார்கள் என்றால் மயன் என்ற தெய்வத்தச்சன். அயன் என்றொரு சொல் கேள்விப்பட்டிருக்கோம். இது அடுத்து மயன். இப்போ அரியும் அல்ல அயனும் அல்ல, அப்புறத்தில் அப்புறம் என்பார் சிவபாக்கியர். அப்ப அயன் என்பது சிவம். இப்ப மயன் என்பது அதே சிவம்தான் இங்கே மாயையாகவும் இருக்கிறது. எப்படி என்றால், அந்த மயன் நிர்மாணம் செய்த அந்த இந்திரபிரஸ்த மாளிகையில தடாகம் போல இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி, நனைந்திருமேன்னு சொல்லி ஆடை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கிட்டு இறங்கணும்னு சொன்னா தரையாக இருக்கும். தரை போல இருக்கும். தரை தானே நடந்தோம்னா டொபுக்குன்னு தண்ணியில விழுந்துருவோம். கதவு போல இருக்கும், போன முட்டிக்கும் செவரு. சுவர் போல் தெரியும், தள்ளினா கதவு. இப்படி இருப்பதை இல்லை என்றும் இல்லாததை இருப்பதாகவும் காட்டுகின்ற மாயை. இந்த மாயை எங்கிருந்து வருகிறது? அதே அறிவினுடைய மறுபக்கம்தான் மாயை. அறிவின் மறுபக்கம்தான் மாயை. அதனால் அயனே மயனானான் என்ற கருத்து அங்கு சொல்லப்படுது. மனம் போடுகின்ற எந்த கணக்கும் எப்போதுமே சரியாக வருமா? சில சமயங்கள்ல சரியா இருக்கும், பல சமயங்கள்ல தவறாக இருக்கும். காரணம் என்ன என்றால், மனம் என்பது மாயையின் தொகுப்பு தான். அறியாமையால் செய்த அனுபவங்கள் தானே நம்ம இடத்துல பதிந்திருக்கு. அறிவுபூர்வமான பதிவுகள் நம்ம இடத்துல எவ்வளவு இருக்கு? புலன் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த, உடல் சார்ந்த வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வளவு இருக்குங்க? இப்ப எல்லாமே நம்ம இடத்துல இருக்கின்ற பதிவுகள் எல்லாமே இந்த உடல் சார்ந்த, உலகம் சார்ந்த லௌகீக வாழ்க்கைக்கான பதிவுகள் தான். அப்ப இதிலேயே இதுவே சாஸ்வதம் என்று நம்பி சிக்கிக் கொள்கிறோம் இல்லையா? அப்ப இந்த வாழ்க்கையே மாயையாகிறது. தெளிவு என்ன?
என்றால் இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு முழுமையான விளக்கம். எங்கே தொடங்கியது நம்முடைய பயணம்? தாய் தந்தை இடத்திலிருந்து நாம் வந்தோம் என்று சொன்னாலும் அவங்க எங்கிருந்து வந்தாங்க? இப்படியே பின்னோக்கி போனால் முதல் ஆண் பெண் அவங்க எங்கிருந்து வந்தாங்க? 5 ஜீவராசிகள். இப்படியே பின்னோக்கி போனா எங்க போய் முடியும்? சுத்த வழியில போய் முடியும், ஆதி சிவத்துல போய் முடியும். அப்ப அதுவேதான் எல்லாமாக வந்திருக்கிறது என்றால் வந்த நோக்கம் என்ன? வந்த நோக்கம் என்ன? மனித இனத்தை தவிர மற்ற எல்லா 5 வரைக்கும் உள்ள ஜீவ இனங்கள் அதற்கு உடல் சார்ந்த தேவைகளை மட்டும் தானே சிந்திக்க முடியும், பயன் கொள்ள முடியும். மறை பொருள் பற்றிய ஆராய்ச்சிக்கு அங்க அறிவு இருக்கா, திறமை இருக்கானா? இல்லை. அப்ப பகுத்தறிவாக வந்தது நோக்கம் என்ன என்றால் வெறுமனே உடல் அளவிலே வாழ்ந்து முடிவது அல்ல இந்த மனித பிறப்பின் நோக்கம். பிறகு எதற்காக வந்தது என்றால் சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். எல்லா ஜீவராசிகளைப் போல நாமும் உயிர் வாழ்ந்தாகணும். சர்வைவல். மற்ற ஜீவன்கள் புலன் வழி துய்ப்பதை விட நாம் சற்றே உயர்வாக ரசித்து ரசித்து பயன் கொள்ள வேண்டும். என்ஜாய்மெண்ட். இது மட்டும் போதுமா வாழ்க்கைக்கு என்றால் வாழ்ந்தேன் என்ற ஒரு நிறைவு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மயக்கத்தில் இருக்கின்ற அறிவு தன் மறுபக்கமாகிய தெளிவை நோக்கி வாழ வேண்டும். மனமயக்கத்திலிருந்து தெளிந்த அறிவுக்கு போகணும். அப்படி போகின்ற போது வாழ்க்கை சுகமாகும். அது மட்டுமல்ல, நிறைவாக வாழ்ந்து விட்டோம் என்ற ஒரு முழுமை உணர்வு கிடைக்கும். பாரதியார் சொல்லுவாரு, எண்ணிய முடிதல் வேண்டும். எல்லாருக்கும் தான் ஆசை. எப்போ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்றால் நல்லவே எண்ணல் வேண்டும். நல்லது தாங்க நினைக்கிறேன், எனக்கு நல்லது, என் குழந்தைகள் நல்லது, என் பரம்பரைக்கு நல்லது, 49 தலைமுறைக்கும் நல்லது வேணும்னு தாங்க எல்லாம் கொள்ளடிக்கிறேன். அப்போ நீ உனக்காக உருவாக்கும் நியாயம் அது நியாயம் அல்லையே, அது அநியாயம். அதனால் நல்லதே எண்ணல் வேண்டும் என்று சொன்னால் சுயநலத்தை மட்டுமே மையம் கொள்வது அல்ல, பொது நலத்தையும் மையம் கொள்ளணும். இப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல், அதுதான் நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற இலக்கணம். அது முடிகிறதா? நம்முடைய தேவைகளே சம்பாதித்து முடிவதற்குள் ஆயுள் முடிந்து போகிறது. இல்லை, எங்கே போய் மற்றொரு நலத்திற்காக நாம் சம்பாதிப்பது, தொண்டு செய்வது, ஈகை செய்வது? அப்போ இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு வேண்டும், எதற்காக வேண்டும், எப்போது வேண்டும், இந்த கணக்கெல்லாம் தெரிந்திருந்தால்தான் அளவு முறையோடு வாழ முடியும். இல்லை என்றால் இந்த பூமியே நமது என்றாலும் கூட நமக்கு நிறைவு வராது. இது என்ன, இதை விட 19 லட்சம் மடங்கு பெருசு சூரியன், அதை விட பெருசு இந்த மில்கி வே கேலக்சி, வெறும் புள்ளி கூட இல்லாத பூமி தானே எனக்கு சொந்தம் என்றுதான் மனசு நினைக்கும். இதெல்லாம் அனுபவிக்க போறோமா என்ற ஒரு கேள்வி வந்தால்தான் இந்த ஆயுளுக்கு எவ்வளவு வேணுன்ற கணக்கு தெரியும். அப்போ எல்லோருக்கும்
பகிர்ந்தளிக்கக்கூடிய திறம் நம்மிடத்துல இருக்கிறது என்ற இயற்கை உண்மை புரியும். அப்ப நல்ல எண்ணங்கள் வரும். அதுக்கு என்ன தேவைப்பட்டது? இந்த வாழ்க்கை பற்றிய விளக்கம். இறைநிலையில் இருந்து இன்றைய சனம் வரைக்கும் இயற்கை பற்றிய வாழ்க்கை பற்றிய தெளிந்து அறிய வேண்டும். அப்ப அதிலே பெறுவது என்ன? திண்ணிய நெஞ்சம் வேண்டும். வில் பவர், வைராகியம் மிக்க மனசு, எண்ணம், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அப்ப மன மாயையிலிருந்து தெளிந்த நல்ல அறிவாக மாற்றம் பெற்றுவிட்டால் அந்த மனதிலே நல்லது மட்டுமே எண்ணமாக தோன்றும். எண்ணி அனைத்தும் செயலாக மாறும். எனவே சிவம் என்னும் பூரணத்தை வெளியென்றே உணர்வீர். இந்த மாயையிலிருந்து விலகுவதற்கு முதல் பாடம் என்ன என்றால், அனைத்திற்கும் மூலமாகிய ஒன்று. அதுக்கு என்னவோ பேர் வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் அது ஒரு இருப்பு ஆற்றல். அது இருப்பு ஆற்றல். அதை செய்யும் என்று சொல்லியிருக்காங்க இந்து சமயத்துல, சைவ சித்தாந்தத்துல. இதே தான் பரிசுத்த ஆவி என்றும் அல்லாஹ் என்றும் வேறு வேறு மதங்கள் வேறு வேறு வார்த்தைகளை வேறு வேறு மொழிகளிலே சொல்லுகின்றன. குறிப்பிடப்பட்ட பொருள் மாற்றம் இல்லை, மொழியிலே பெயரிலே தான் மாற்றம். அப்படி சிவம் என்னும் பூரணத்தை வெளியென்றே உணர்வீர். சிறப்பான அதன் இயக்க ஆற்றல் அறிவாகும். சிறப்பான அதன் இயக்க ஆற்றல் அறிவாகும். அறிவேதான் ஆற்றலாக எழுச்சி பெறுகிறது. அப்ப அறிவு அறிவாகவே இருந்து விட்டால் சிறப்பு இல்லை. வெளிப்பட்டால் தானே சிறப்பு. அப்போ மறை பொருளாக இருக்கின்ற வரைக்கும் எதற்கும் மதிப்பு கிடையாது. ஐந்தறிவு விலங்குகள் வரைக்கும் இயற்கை சிறப்புகளுக்கோ தெய்வத்திற்கோ என்ன பெருமை? ஏதோ தெய்வத்தை பற்றி நினைப்பதும் இல்லை, வணங்குவதும் இல்லை, அதற்கு அந்த திறமும் இல்லை. மனிதன் வந்த பிறகுதானே தெய்வத்திற்கே மதிப்பும் சிறப்பும் வழிபாடும் பூசணையும் இல்லையா? இப்ப மனிதனால் தான் ஆதி முதல் அந்த வரை அனைத்திற்கும் பெருமையும் சிறப்பும். எனவே சிறப்பான அதன் இயக்க ஆற்றல் அறிவு. சிவத்தினிட முதல் இயக்கம் சீர்மை பெற்ற விண்ணம். சிவத்தினுடைய முதல் இயக்கம் என்ன? அவருடைய இன்ஹரண்ட் பொட்டன்சிஸ், அடக்கம் பெற்றிருந்த ஆற்றல்கள் எல்லாம் எழுச்சி பெற்ற நிலையிலே இயக்கம் தோன்றியது. அந்த இயக்கத்தின் சிறப்பு தானே இந்த உலகமும் நாமும். இயக்கமே வெளிப்படவில்லை என்றிருந்தால் என்ன வந்திருக்க முடியும்? அப்ப அறிவு அறிவாக இருந்திருந்தால் ஒரு சிறப்பும் இல்லை. அறிவு எழுச்சி பெற்று மனிதனாக நிறைவு பெற்றதனால்தான் அறிவுக்கே சிறப்பு கிட்டியது. அப்படி எழுச்சி பெற்ற சிவத்தின் முதல் இயக்கம் நுண்வெண் பரமாணு, காட் பார்ட்டிகல், இறைத்துகள். அதன் சேர்க்கை விண்ணான போதுதான் பிரபஞ்சம் உருவாக தொடங்கியது. இந்த பிரம்மலோகம் அல்லது விண்வெளி களம் அல்லது உலகம், யூனிவர்ஸ், காஸ்மாஸ் எல்லாம் இந்த எழுச்சியின் பிறகு விண் வந்த பிறகு தானே. அப்ப இறைத்துகளின் சேர்க்கை விண்ணாகி விண்களின் சேர்க்கை தானே எல்லாமே. சித்தர் எல்லாம் சக்தி என்றார். சரி, இதுக்கு என்ன பேர் வச்சாங்க?
சிவத்தினுடைய மனைவி சக்தி. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. சிவமும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரிதான் இந்த உலகம் என்றால் இருப்பு இல்லாமல் இயக்கம் இல்லை. இயக்கம் இல்லை என்றால் இருப்புக்கு சிறப்பில்லை இல்லையா? அறிவு அறிவாக இருந்திருந்தால் என்ன சிறப்பு? இயக்கம் தோன்றியதனால் தானே அறிவு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடிகிறது. இயக்கமாகவும் இயக்கத்தில் ஒரு பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற ஒழுங்கமைப்பாக, சீர்மையாக. எனவே சிவத்தினுடைய முதல் இயக்கம் சீர்மை பெற்ற விண்ணம். சீர் என்றால் இயற்கை விதி, தி லா ஆஃப் நேச்சர். அந்த இயற்கை சட்டத்துக்கு முரண்படாமல் இயங்குகின்ற இயக்கங்கள் அனைத்துக்கும் சீர் என்று பொருள். இந்த சீர் அறிந்து வாழ்கின்ற நிலையிலே மனித வாழ்க்கையும் சீர்மை பெற்ற வாழ்வாகிறது. இதை பக்தி மார்க்கத்துல சிவனுடைய மனைவி, சிவனிலிருந்து வெளிப்பட்டது சக்தி. சரி, இந்த ரெண்டும் சேர்ந்தது என்ன? சிவமும் சக்தியும் சேர்ந்தது சுத்த வெளியும் விண் சுழலும் சேர்ந்தது. அப்ப விண் சுழல் கூட்டல் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி இல்லையா? விண் சுழல் பிளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி. அந்த விண்ணுக்கு நாயகன் விநாயகன், அந்த விண்ணுக்கு நாயகன் விநாயகன். இந்த விநாயகனே மற்ற 4 பூதங்களுக்கு மூலம். காற்று, நெருப்பு, நீர், கெட்டி பொருள். விநாயக சதுர்த்தி. சரி, இதில் உள்ள காந்தலைகள், பிறகு உணர்வாக வரக்கூடிய காந்தலைகள், ஜீவகாந்தலைகள் எல்லாம் காந்தன், காந்த புராணம், கந்த புராணம், கந்தன். அதாவது 6 முகம்: அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம், சரவண பவ. இந்த 6 முகங்களும் இணைந்த ஒரு திருவடிவம் மனிதன். கந்துதல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இல்ல கந்தி போச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அதன் இயல்பு தன்மையிலிருந்து கலங்கி ஒன்றாய் விடுவது, அந்த கந்திய நிலைதான் கந்தன். அப்ப 6 தன்மைகளும் ஒன்றாக இணைந்த நிலை கந்தன். அதனால 6 முகமான பொருள் நீயர்ல வேண்டும் என்று முருகன்கிட்ட கேட்கல. யார்கிட்ட கேட்டாங்க? ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று சிவன் கிட்ட கேட்டாங்க. ஏன்னா முருகனுக்கு தெரியுமா நான் இங்கிருந்து தான் வந்தேன்னு? சிவனுக்கு தான் தெரியும் எங்கிட்ட இருந்து எது வெளியே வந்ததுன்னு. குழந்தைக்கு தாய் தந்தை தெரியுமா? பிரசவ வார்டுல அம்மா அப்பா தான் நம்ம குழந்தை எடுத்துருவாங்க. அதனால் சிவன் இடத்துல கேட்கிறார், ஆதி 6 குணம் 6 முகம் ஆன பொருள் நீயர்ல வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானை. எனவே இந்த சிவம், சக்தி, விண், காந்தம் இதோட இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கா? வேற எதுவுமே கிடையாது. அதனால் சித்தர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை சக்தி, எனர்ஜி பார்ட்டிக்கல், அந்த சக்திக்குள்ளே சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பதே பேரண்டம். சரி, சக்தி மட்டும் இருந்தா மயமே இல்லை, எப்படி இயங்க முடியும்? சரி, அந்த இயக்கத்துக்கு சீர்மை எப்படி வரும்? இப்போ பிரதோஷ வழிபாட்டுல சோமசுக்த பிரதட்சணம்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு அப்படி வச்சாங்க? ஆலக்கால விஷயம் துரத்துது, எல்லாம் வருஷம் ஓட முடியும், தலை தெறிக்க ஓடினானுங்க.
அதனால் தாறுமாற போயிட்டு வந்தா சோமத்து சுக்த பிரதட்சணம், வரிசையா போய் சிவனை தரிசித்தால் அது பிரதோஷ வழிபாடு. அது போல இங்கே சிவம் அங்க மையத்தில் இல்லை என்று சொன்னால் சக்திக்கு இயக்க சீர்மை இருக்காது, இயக்க ஒழுங்கு இருக்காது. அப்ப அறிவின் இயல்பே தி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங், எவ்ரி மோஷன், அட் ஆல் டைம்ஸ். அது இருப்பதனால்தான் விதியே, விதி இருப்பதனால்தான் ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு வாழ்ந்து விட்டால் எந்த வழிபாடும் தேவையில்லை. எப்படி ஊர் முழுவதும் குடிநீர் நிறைந்திருந்தால் கிணத்து தண்ணிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க? அது போல தர்மத்தின் வழி வாழ்பவனுக்கு சாத்திரங்கள் கிணற்று நீரை போல சிறிதளவே பயனாகும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அதே மாதிரி ஒழுக்கத்தோடு வாழ்பவனுக்கு வழிபாடு எதுவும் தேவையில்லை. சாமிஜி அழகா சொன்னாங்க ஒரு ஈக்குவேஷன், கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். கடவுளை உணராமல் வணங்க முடியாது. எதை வணங்குவீங்க? கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை, தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, அது வேறு நான் வேறு இல்லை. உள்ளம் பெருங்கோவில், உன் உடம்பு ஆலயம். இந்த உடம்பே அவருடைய திருக்கோவில் தான். தனி ஒரு கோவில் தேவையா எனக்கு? அப்படி சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பே இந்த யூனிவர்ஸ், பேரண்டம். சிற்றுருவாய் பிறப்பு இறப்பு இடை வாழ்வதுவே உயிர்கள். சிற்றுருவாய் பிறப்பு இறப்பு இடை வாழ்வதுவே உயிர்கள். இப்ப சிற்றுரு மட்டும்தான் இருக்கா? எல்லா உருவும் இருக்கு. டைனோசரஸ் இருந்ததாக சொல்றோம். அதுக்கான ப்ரூஃப் கூட வச்சிருக்கிறாங்க. எலும்புகள் சொல்லி ஹைதராபாத்ல ஒரு மியூசியத்துல பார்த்தேன். ஸோ அப்படி இருந்திருக்கலாம். அப்ப சிற்றுரு மட்டுமா இருக்கு? பாக்டீரியா மட்டுமா வந்தது? பெரிய பெரிய யானை டைனோசரஸும் கூட இருக்கு. அப்படி என்றால் மகர்ஷி ஏன் இங்க சிற்றுருவாய் அப்படி சொல்றாங்க? உயிருக்கு ஒரே உருவுதான். உயிருக்கு ஒரே உருவுதான். அந்த உயிரின் சேர்க்கையே பல்வேறு வடிவங்கள். அந்த கணேசன் சொன்னாரு, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுன்னாரு. எறும்பு தோலை உரிச்சு பார்த்தா யானை எப்படி வரும்? இதுவும் உயிர் துகளின் கூட்டு, அதுவும் உயிர் துகள்களின் கூட்டு. இதுல கொஞ்சம் உயிர் துகள்கள், அதுல இன்ஃபினைட், எண்ணற்ற உயிர் துகள்கள். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுடானார். இருதயம் அல்ல, இதயம், ஜீவாத்மா. அப்ப இதயத்தோலை உரித்து பார்ப்பது, பாஞ்சாலுடைய சாரிய விலக்கி பார்க்கணும். என்ன தெரியும்? ஜீவாத்மா தெரியும். ஆத்மா என்பது குணங்களால் போர்த்தப்பட்டிருக்கிறது. குணம் என்ற ஆடைகளால் போர்த்தப்பட்டிருக்கிறது. பதிவு என்ற ஆடைகளால், அனுபவங்கள் என்ற ஆடைகளால் போர்த்தப்பட்டிருக்கிறது. அதை நீக்குவதற்காகத்தான் கோவிலில் மேலாடை கூடாது என்ற ஒரு சடங்கு. சிற்றுருவாய் பிறப்பு இறப்பு இடை வாழ்வதுவே உயிர்கள். சிவமறியும் பேரறிவை பெற்றவனே மனிதன். கடைசியில வந்த ஜீவன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த அற்புதமான ஒரு ஜீவன். ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு, பிறர்க்கரிய இந்த மானிட பிறப்பு, பிறர்க்கரிய மானிட பிறப்பு. இந்த பிறப்பை பெற்றவன் ஈஸ்வர பிரேமையை அறிய முயலாது போனால், அறியாது போனான்னு சொல்லல, அறிய முயலாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். தண்டச்சோறுன்ட்டார்.
அப்போ அறிவது கடினம், அவள் எளிதில் முடியாது. ஆனா முயல்வது கடமை இல்லையா? அது கூட இல்லைன்னா மனுஷன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப முயற்சி நம்முடையது. எப்போ கிடைக்குமோ, இன்று வருமோ, நாளை வருமோ, மற்றென்றுதான் வருமோ, வள்ளலார் சொன்ன மாதிரி அந்த இறை அனுபவம் என்னைக்கு வருமோ தெரியாது. ஆனா நம்முடைய கடமை அந்த பாதையிலே பயணிக்கணும் இல்லையா? எனவே ஈஸ்வரன் அறிய முயலாது போனால் அவன் வீணே பிறந்தவன் ஆகிறான். எனவே நாம் பெற்ற பேரு, மனிதனுக்கு சிறப்பு என்ன என்றால் சிவமறியும் பேறு பெற்றவன் மனிதன். சிந்தனையால் உணரும் வரை சிதறும் மனம் மாயை. இது எப்படி தெரியும்? சிந்தனையால் உயரும் மனம் சிந்தனையில் உயர்ந்து 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 ஒவ்வொரு பொருளாக ஆராய்ந்து பார்த்து இது இல்லை, இது இல்லை, இது மாயா பொருள், இது மாயா பொருள், இது மாய உடம்பு என்று ஒவ்வொரு மாயையை விலக்கி 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 கடைசியில அந்த உண்மை பொருளை அறிவது. அது வரைக்கும் இந்த வாழ்க்கை ஒரு மாயை. பல பேருக்கு தெரியாது. நான் ஏன் பிறந்தேன் கேட்டேன், என்ன விடை சொல்லுவாங்க? ஸோ பல பேருக்கு அந்த பிறந்த காரணமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருத்தமான தாலாட்டு என்னன்னா, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்லும் மகனே. இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொருத்தமான தாலாட்டு. எத்தனை அம்மா அப்பாவுக்கு தான் பிறந்த காரணம் தெரியும், ஆனா அடுத்தடுத்து பெற்றுட்டாங்க. ஸோ இது ஒரு விலங்கை போல ஒரு பரிணாமமே தவிர அறிவு சார்ந்த வாழ்க்கை இல்லையே. அதனால் அறிவறிந்த தெளிவே ஞானம். அதுக்கு வழி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறப்பதே என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான மேலும் ஒரு கவி, மோனத்தில் விளைந்த முத்துக்கள், உண்மையாகவே முத்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருதுறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம்,
நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.